எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ். சரியான அளவுகளில் சாமான்லாம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மிக்ஸை எடுத்துட்டு சாதத்தில் கிளறி புளியோதரை சாப்பிட்டு பாருங்கள். நம்ம புளிக்காய்ச்சலாக செஞ்சு கிளற சாதத்தை விட இந்த மிக்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் தயார் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன சாமான்கள் எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா மிளகாய் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா எம்டிஆர் புளியோதரை மிக்ஸ் மாதிரியே செய்ய போகிறேன். நல்லா கமலா ஆரஞ்சு சைஸுக்கு புளியை எடுத்திருக்கேன். 40 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா ஒரு 12 மிளகாய், நல்ல பெரிய மிளகாவும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மிளகாய், சாத்தூர் மிளகான்னு சொல்லுவாங்க, குண்டூர் மிளகான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கணும். மொத்தமாக 20 மிளகாய் வேணும். நல்லெண்ணெய் 150 ml எடுத்துக்கணுங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளோ கருப்பெள்ளோ எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடுகு 1 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அடுத்து உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் சம அளவு எடுத்துக்கணும். அடுத்தது பிசி பெருங்காய கட்டி சின்னதாக இருக்கிறது 4 க்யூப் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறதா இருந்தால் நம்ம தாளிதம் போடுறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாணலியில் முதல்ல 3 பொருட்கள் ட்ரை இன்க்ரீடியன்ஸாக வறுத்துக்கணும். அதாவது கடுகு, வெந்தயம், மிளகு. இந்த வெந்தயம் ஓரளவு நல்லாவே நிறம் மாறும், கடுகு படபடன்னு வெடிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றி விடலாம். பாருங்கள், நல்லாவே நிறம் வந்துருக்கு பார்த்திங்களா. இதை ஒரு பேசனில் மாற்றிக்கிறேன். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய். மொத்தமாக நான் எடுத்துகிட்டு இருக்க 150 ml எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் அந்த 4 க்யூப் கட்டி பெருங்காயத்தை ஓரளவு பொரிச்சின்னு வரப்பையே அடுத்தது மிளகாயும் சேர்த்துடணும். இந்த மிளகாய் வறுபடுற நேரத்துக்குள்ளேயே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடும். மிளகாய் முழுக்க நல்லா எண்ணெயில் கோட்டிங் ஆகணுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிறப்ப அப்படியே உங்களுக்கு பொரிஞ்சு வரும் ஒரு மிளகாயும். அதுக்கு ஒரு ஸ்மெல்லும் இருக்குது. ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி மிளகாயை எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும். அதே சமயத்தில் தீஞ்சு போகாத அளவுக்கு சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இப்போ பெருங்காயம், மிளகாய் அதையும் வறுத்துட்டு நம்ம பவுலில் சேர்த்தாச்சு. திரும்பவும் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு 1-1.5 நிமிஷம் ஓரளவு இந்த பருப்புகள் வறுபட ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி சேர்த்துக்கிறேன். மல்லிலாம் சீக்கிரம் உங்களுக்கு வறுபட்டுவிடும். அதனால் முதல்ல பருப்புகளை போட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் கழித்து ஜீரகம், மல்லி சேர்த்து அதுவும் ஓரளவு வறுபட ஆரம்பித்தப்புறம் எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வாணலி நல்லா சூடு இருந்ததுன்னா உடனே பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் முதல்ல எடுத்தோடனே எள்ளு போடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மற்ற பொருட்களை சேர்த்துட்டு கடைசியாக எள்ளும் சேர்த்தாச்சு. படப்படன்னு பொரிஞ்செடுத்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நல்லா 2 ஆறுக்கு கருவேப்பிலையும், புளி பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறப்பயே இந்த ஓடு உள்ளே இருக்கிற புளியாங்கொட்டை அதெல்லாமே எடுத்துடுங்க. நார் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்காக தண்ணியிலலாம் நம்ம க்ளீன் பண்ணிவிடக்கூடாது. வாணலி அந்த புளியை வறுக்கிறப்ப சின்னதாக பிரித்து விட்டு அப்போ தான் உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஓடு தெரியும், புளியாங்கொட்டெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், கருவேப்பிலை மொறுன்னு வர அளவுக்கு இந்த புளியும் சேர்த்து வறுக்கணும். அதனால தான் கருவேப்பிலையும் புளியும் சேர்க்குறேன். அந்த கருவேப்பிலை இருக்க மாய்ஸ்டர்லாம் போயிட்டு நல்லா மொறுப்பாகும். அந்த அளவுக்கு நம்ம புளியை வறுத்துட்டோம்னா ரொம்ப நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் பொடி பண்ணுறப்ப நல்லா பொடியாகும். இப்போ அடுப்பை நிறுத்திட்டேன். அந்த வானிலை சூட்லேயே ஒன்றுமே உங்களுக்கு அந்த புளி நல்லாவே வறுபட்டிருக்கும். இதில் எம்டிஆர் புளியோதரை மிக்ஸில் கொப்பரை தேங்காய் சேர்ப்பாங்க. நான் கொப்பரை தேங்காய் சேர்க்கலை. வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கொப்பரை தேங்காவை வறுத்து பொடி பண்ணுறப்ப சேர்த்துக்கலாம். புளி நல்லாவே ட்ரையாக இருக்குது, நல்லா சூட்டில் வறுபட்டிருக்கு. கருவேப்பிலை மொறுன்னு இருக்குது பார்த்திங்களா, நல்லா சூடும் ஆறிடுது. இப்போ என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருட்களையும் ட்ரையான அந்த மிக்ஸி ஜார், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, அதில் பாதியாகவும் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு எனக்கு மிக்ஸி ஜாரில் கொள்கிற அளவுக்கு இருந்ததுனால நான் எல்லாமே மொத்தமாக போட்டுட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டேன்.
இந்த அரைச்ச அந்த பொடியில் பாதி அளவு பிரித்து வைக்க போகிறேன். பாருங்கள், பாதியாக பிரித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட புளியை சேர்த்து அரைக்க போகிறோம். பாதி அளவு பொடி எடுத்து வச்சேன் இல்லையா, இப்போ வறுத்த புளியிலையுமே பாதி அளவு எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவலாக அந்த உப்பு புளிப்பு காரெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ எடுத்து வச்ச உப்பில் பாதி அளவு சேர்த்துருக்கேன். அதே போல் பாதி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம எவ்வளோ முடியுமோ நைஸாக கூட அரைக்கலாம். நான் கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சின்னு வரேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த புளியோதரை ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் பொடி மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்களேன், நல்லாவே அரைப்பட்டிருக்கு. புளியெல்லாம் கொஞ்சம் கூட அங்கங்கே பெருசு பெருசாக தெரியலை. இதை முதல்ல நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். திரும்பவும் நம்ம பாக்கி எடுத்து வச்ச அந்த பொடியையும் பாக்கி இருக்கிற அந்த புளி, உப்பு, வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல எப்படி அரைச்சோமோ அதே போல் திரும்பவும் ஓரளவு குறகுறப்பாக அரைச்சி ரெடி பண்ணிக்கணும். இப்போ ரெண்டையுமே அரைச்சிட்டு அந்த பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தாளிதம். புளியோதரைனாலே தாளிதம் நிறையா இருக்கணும் இல்லையா. ஒரு 10 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலை எடுத்திருக்கேன், திரும்பவும் 2 ஆர்க்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ மீதி இருக்கிற எண்ணெய், நான் 150 ml எண்ணெய் வேணும்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 4 டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணோம். மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாம் நம்ம எடுத்து வானலியில் சேர்த்துட்டு அந்த 4 டேபிள் ஸ்பூன் பச்சை நிலக்கடலையும் முதல்ல சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உங்களுக்கு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேறு எந்த தாளிதத்தையும் சேர்க்கக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து கடுகு சேர்க்கணும். கடுகு லேசாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதுக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணுறதுக்கு கூட நல்லா முழு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அடுத்தது 10 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் பாருங்கள். மிளகாலாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும் பார்க்கவே. 2 ஆறு கருவேப்பிலை நல்லா அலம்பி எடுத்திருக்கேன், ஈரமாக இருக்குது. அந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா மொறு மொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் எல்லா பொருட்களையும் நல்லா வறுத்து எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள். முழுக்க சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்போ தான் பச்சை நிலக்கடலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லாவே கலர் வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை முதல்ல நிறுத்திடணும். இந்த வானிலையை அந்த தாளிதம் சூடாக இருக்கிறப்பயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த புளி, வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை நிறுத்திட்டு செய்யுங்க. இல்லைன்னா அந்த தாளிதம் இதெல்லாம் ரொம்ப தீஞ்சு போயிடும். அந்த வானிலை சூட்டில் ஆயில் எவ்வளோ சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த சூட்லேயே முதல்ல நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் பொடியை. அதுக்கப்புறம் திரும்பவும் கூட நம்ம பேசனில் மாற்றிட்டு நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதுவே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த புளியோதரை கிளறப்பயே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனை. புளிக்காய்ச்சலாக செய்கிறப்ப கூட இந்த வாசனை வந்ததில்லை. அதுவும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப பிரமாதமாக இருந்ததுங்க. இன்ஸ்டன்ட் புளியோதரைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிற சாமான அளவுகள் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் க்ளீனாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் ரெடி பண்ணிட்டா எல்லாருமே எவ்வளோ தேவையோ சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து கலருவாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். முக்கியமாக பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்க. ஏன்னா ஆயில் இருக்கிறதுனால பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். இது எப்படி கிளறணும்னு காமிக்கிறேன். சின்ன கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ml தண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இந்த இன்ஸ்டன்ட் புளியோதரை அந்த கலரி எடுத்த வானலில் நிறைய பொடியெல்லாம் ஒட்டின்னு இருந்தது. இந்த 25 ml தண்ணியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் திருப்பி விட்டுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளியோதரை மிக்ஸ் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். 1-2 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கிறப்ப அந்த புளியை வறுத்து பொடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது அப்படியே அந்த வெந்நீரில் கரைஞ்சிட்டு ஒரு புளிக்காய்ச்சல் பதத்துக்கு அந்த உப்பு காரம்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் எவ்வளோ தேவையோ சாதத்தில் கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கிளறி வச்சதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம கிளறி வச்ச புளிக்காய்ச்சல் கொஞ்சம் மீந்து போயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2-3 நாள் வரைக்கும் தாராளமாக அது கெட்டும் போகாது. சாதத்தில் புளியோதரையாக கிளறப்ப கொஞ்சம் எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் சாதத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கலந்துட்டிங்கன்னா அந்த எள்ளு வாசனை இன்னும் பிரமாதமாக இருக்கும். அவசியம் நீங்கள் இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸும் ரெடி பண்ணுங்கள். இந்த மாதிரி சாதத்தில் புளியோதரையாக தயார் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு, ட்ராவல்ஸில் எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போகிற பெண்கள் நீங்கள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கோங்க. புளியோதரை கிளறினப்புறம் நம்ம நிறைய தாளிதம் போட்டதுனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, கருவேப்பிலாம்
ஃப்ரெஷ்ஷாக தாளித்து போட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.